ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போவோம். யாத்திரையாகவும் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் நாம் வாசிக்கும் போது, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை அங்கே சந்திப்பேன். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? சந்திக்கிறார். கர்த்தர் நம்மளை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சந்திப்பின் நேரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னை கர்த்தர் சந்திக்கிறார். அவர் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஏன் சந்திக்க விரும்புகிறார்? தேவன் இந்த மனிதனைத்தான் அவர் தன்னை போல உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் அவர் தன்னை போல உருவாக்கினார். எதற்காக என்றால், நான் இந்த மனுஷனோடு நான் பேச வேண்டும், நான் இவர்களோடு உறவாட வேண்டும், நான் இவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனுஷனை என்ன செய்தால்? தன்னை போல உருவாக்கினார். ஹல்லேலூயா. அவர் தன்னை போல உருவாக்கினார். எதற்காக? உங்களையும் என்னையும் சந்தித்து நம்மளோடு கூட அவருடைய உறவை ஏற்படுத்தத்தான் தேவன் நம்மளை சந்திக்க அவர் ஆவலாக இருக்கிறார். அப்படித்தான் ஆதாம் ஏவாளை கர்த்தர் என்ன செய்தாரா? சந்தித்து அந்த ஆதாம் ஏவாளோடு தான் என்ன செஞ்சாங்க? அவங்க உறவாடினார். அவர் அந்த ஆதாம் ஏவாளோடு போவாங்க. எங்கே போனாலும் அவங்களோடு தான் செல்வார். எல்லாம் அவங்களோட மாலை நேரங்களிலே, அந்த சாயங்கால நேரங்களிலே அவருடைய மகிமை அந்த தோட்டத்தை நிரப்புகிறது. அங்கே தேவன் பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் தேவ ஜனங்களோடு தன் நேரத்தை செலவு பண்ண அவர் விரும்புகிறார். அப்ப தேவன் யாரை சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல் வார்த்தையை நிறைவேற்ற நான் உன்னை சந்திப்பேன். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்காக நம்மளை சந்திப்பாராம். கர்த்தர் யாரை சந்திப்பார்? அவருடைய வார்த்தையை யாருக்கு கொடுத்திருந்தாரோ அவர்களை கர்த்தர் சந்திப்பார். இப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நம்மளை தேவன் சந்திக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாக நம்மளை சந்தித்து அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். அங்கே ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். அவர் சந்தித்து என்ன செய்கிறார்? முதலாவது, அதாவது ஆதியாகமம் 17ஆம் வசனத்துல அவர்களோட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் 17ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் அவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனை சந்தித்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இப்போ தேவன் யாரை சந்திக்கிறார்? யாருக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, யாரோடு கூட தேவன் தன்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அவர்களை தேவன் சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவன் வசனங்கள் கொடுத்திருக்கிறாரா? உங்களோடு கூட தேவன் பேசி இருக்கிறாரா? அப்படி எனக்குள்ள தேவன் பேசி இருக்கிறார், எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். உங்களை சந்திப்பது அதி நிச்சயம். யாரை தேவன் சந்திக்கிறார்? அவருடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்குதோ, இந்த வசனம்லாம் யாருக்குள்ள இருக்குதோ அவரைத்தான் அவர் சந்திக்க வருவார். வசனம் இல்லாத ஆட்களை சந்திக்க மாட்டார் ஆண்டவர். இந்த வசனம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் நமக்குள் இருக்க வேண்டும். இருதயத்தில் நீ எழுதி வை என்று வேதம் சொல்லுகிறது. எழுதி வச்சுக்கோ. தன் நல் வார்த்தைகளை நிறைவேற்று அவர் உன்னை சந்திக்க வருகிறார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலின் வேதனைப்படியா? கவலைப்படாதீங்க. அவர் உங்களை சந்தித்து அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வசனங்கள் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை. 2 ராஜாக்கள் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரின் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை. ஒரு வார்த்தை கூட விழாது. அதுதான் சொல்லுகிறார், அந்த ஒரு வார்த்தையினால் பிழைப்பான். கணவர்கிட்ட நீங்க மோதி புரண்டு அழுதாலும் மனம் திரும்ப மாட்டாங்க.
நான் தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வைங்க. அந்த ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்தை தலைகீழாக மாற்றிவிடும். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அவர் யாருடைய இருதயங்களில் அவருடைய வார்த்தை கூடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களை தேவன் சந்திக்க வருகிறார். அப்படித்தான் தேவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் உள்ள இருதயங்களை அவர் நோக்கி பார்த்து அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை என்னில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் தான் அவர் சந்தித்து பேசும்போது உங்களுக்கு புரியும். இயேசு உங்ககிட்ட பேச வரார்னா இந்த வேதத்தில் என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதை வச்சு தான் பேச வருவார். இதில் இருக்கிறது தான் நம்மகிட்ட பேச வருவார். அப்போ இது இருக்கிறது உங்களுக்குள்ள இருந்தால் தான் அவர் பேசுவது உங்களுக்கு புரியும். அதனால உங்களுடைய இருதயங்களில் அவருடைய வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. அவங்களை சந்திக்கிற தேவனாக. வார்த்தை இல்லையா அவங்களை சந்திக்க மாட்டார். அந்த வசனம் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை சந்திக்கிறார். அடுத்ததாக தேவன் யாரை சந்திக்கிறார்? என்னாகும் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலை வசனத்தை அருளி, நீ பாலாகினிடத்துக்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவர் பிழையாமை சந்தித்தார். ஏன் சந்தித்தார்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி போன இந்த பிழையாமை தேவன் சந்திக்கிறார். விரோதமானவர்களை தேவன் சந்தித்து ஆதரவாய் மாற்றுகிறார். யாருக்கு விரோதமா எழும்பி போறான்? தேவ ஜனங்களுக்கு விரோதமா. எதுக்கு போறான்? சபிப்பதுக்காக போகிறான். தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி அவர்களை சபிக்க எழுந்து போகிறான். வழியில ஆண்டவர் பிடிச்சிட்டார். ஆண்டவர் பிடிச்சு என்ன பண்ணாரு? கழுதையை கொண்டு விட்டு பேச வைக்கிறாரு. அங்க உருவின சுடர்வழி பட்டயத்தோடு நிற்கிற தூதனை கொண்டு வழியில கொண்டு விடுறாரு. விட்டு அவனுக்கு என்ன செய்கிறாரு? மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அப்புறம் சொல்லுகிறார், அவன் வாயில் என் வார்த்தையை வைத்தார். அது என்ன வார்த்தை தெரியுமா? அவன் வாயில வச்சது, இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நீ சபிக்க போறியா என் பிள்ளைகளை? அது உன் வாயிலிருந்து வராது. நீ என் ஜனங்களை ஆஸ்வதிப்பது தான் எனக்கு பிரியன்னு சொல்லு அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் உன்னை ஆஸ்வதிக்க வைப்பார். உன்னை சபிச்சுக்கிட்டே இருக்காங்களா? யாராவது குடும்பத்தார் சாபம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார்? யார் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வந்ததோ அவர்கள் வாயிலிருந்து உன்னை ஆஸ்வதிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை சபித்த பெற்றோர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார்கள். உன்னை சபித்த உன்னுடைய கூட பிறந்தவங்க உன்னை ஆஸ்வதிக்க போகிறாங்க. உன்னை சபித்த உன் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க உன்னை ஆஸ்வதிக்க போறாங்க. ஹல்லேலூயா. சபிக்கிற வாய் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எப்படி என்றால் தேவன் சந்திக்கும் போது. தேவன் சந்தித்ததுனால தான் அவன் தன் வாயை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். தேவன் சந்திக்கலாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்க முடியுமா? அவனால கொடுத்துக்க முடியும். எப்படி சந்தித்தார்? அது தேவனுடைய ஜனமா இருந்ததினால். தேவனுடைய ஜனம், அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள், தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள். இப்போ நம்ம தேவனை பின்பற்றி அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரமுள்ள பிள்ளையா நம்ம இருக்கும்போது நமக்காக அந்த வாயெல்லாம் அடைச்சி, அந்த வாயை அடைச்சி தேவன் வேற வாயை திறந்து விடுகிறாரு. அது ஆசீர்வாதமான வார்த்தையாய் வருகிறது. ஹல்லேலூயா. பட்சிக்கு இந்த கதை பட்சணத்தை கொடுக்கிறார். சபிக்க சென்றவன் ஆசீர்வாதத்தை கூறுகிறான். இவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அதை சந்தித்தா எப்படிலாம் நடக்குது பாருங்க. உன்னை யாரெல்லாம் நாசமாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நினைவை அழிச்சு உன்னை ஆஸ்வதிக்க வருவாங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் போது, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அஞ்சி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இங்கே ஒரு லாபானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லாபான் தன்னுடைய மருமகனாகிய யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பி போகிறான். ஆனா கர்த்தர் பாருங்க, யாக்கோபோடு தேவன் உடன்படிக்கை பண்ணது நிமித்தமாக லாபானிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ நன்மை அன்றி தீமை பேசவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் வாய் அடைத்து போடுவார். எச்சரிப்பை கொடுக்கிறார். கனவின் வழியா எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ நன்மை அன்றி தீமை என்ன செய்யக்கூடாது, நீனு பேசக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே 31 அதிகாரத்தில் 55 பாருங்க, அவன் அவர்களை முத்தம் செய்து ஆசீர்வதித்தான். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உள்பட்சத்தில் வருவாங்க. ஏசாயா 54:15 சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களும், அந்த கூட்டம் கூடினவங்களாம் என்ன செய்வாங்களா?
உன் பட்சத்தில் வருவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பகுதி 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதுதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். அது அணுகவே அணுகாது. ஏனென்றால் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அதுதான் அவருக்கு பிரியம். சபைக்கு வந்தவங்க வாயெல்லாம் அடைச்சி போடுவார் கர்த்தர். அந்த சாபத்தெல்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இயேசு நமக்காக சாபமாயிட்டார். இயேசு நமக்காக அவர் பாவமாய் மாறிட்டாரு. நம்ம மேல் வருகின்ற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவர் எடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப தேவன் யாரை சந்திக்கிறார்? விரோதமாக எழும்புகிற நபர்களை நம் பட்சத்தில் மாற்றுவதற்காக அவர்களை போய் சந்திக்கிறார். அடுத்ததாக யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசியுங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடியை அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த மோசேவை தேவன் முட்செடியின் மூலமாக சந்திக்கிறார். முட்செடியிலே அக்கினி எரிகிறது. அந்த முட்செடி வெந்து போகவில்லை. அவன் ஆச்சரியப்படுகிறான். கர்த்தர் அங்கே இறங்கி அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஏன் இந்த மோசேவை சந்தித்தார்? ஏனென்றால் அவருக்கு ரொம்ப இருதயெல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறார் ஆண்டவர். அவருடைய இருதயெல்லாம் வேதனையோடு இருக்கிறது. அவருடைய இருதயெல்லாம் தாகத்தோடு இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? தன்னுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. தன் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஆவலாய் இருக்கிறார். அதற்காக தான் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள பார்த்தார். அவன்தான் மோசே. அவனுக்குள் வைராக்கியம் இருந்தது. அவனுக்குள் தேவ ஜனங்களுடைய அவன பாடுகளை குறித்ததான ஒரு ஏக்கம் உள்ள இருந்தது. அவனை கண்டுபிடித்தார் கர்த்தர். அவனை தெரிந்தெடுத்தார். அவன் என்ன செய்தார்? நீ வா, என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கு. என் ஜனங்களுடைய பாடுகளை உபத்திரங்களை நான் கேட்கவே கேட்டு, நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டி நிமித்தம் அவங்க படுகிற வேதனை நான் பார்த்து வேதனைப்படுகிறேனே. ஜனங்கள்லாம் நீ வந்து விடுவிமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயை அவர் அழைத்து கொண்டு வந்தார். மோசேக்கு தேவன் அந்த அழைப்பை கொடுத்த வந்து சந்தித்தார். எதற்காக? நீ இந்த ஜனங்களை எல்லாம் விடுதலை பண்ணு. அதுக்கு முன்பதாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிப்பு சொல்லுகிறான், தேவன் உங்களை நிச்சயமாகவே சந்திப்பார். அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள், பின்பு நான் என்ன செய்வேன்? அவங்கள நான் விடுதலை ஆக்குவேன். பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்னதை யோசிப்பு என்ன செய்கிறான்? நினைவு கூறுகிறான். யோசிப்பு கதை சொன்னதை மோசேக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். கட்டுகளோடும் பாவத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கொண்டிருக்கிறாங்க என் ஜனங்கள். நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மோசே கத்தை தெரிந்தெடுத்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவர் நம்மையில் வைத்த அன்பை அவர் என்ன செய்தாரா? விளங்க பண்ணினார். இப்ப யாரு இந்த உலகத்துல இருக்க? எல்லாரும் பாவிகள். யார் தேவனுடைய ஜனங்கள்? தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள். நீங்களும் நானும் மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள். ஒரு 1-2 இந்த 2 நிமிஷத்துக்குள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களாம் யாரு? தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ ஜனங்கள். தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். தன்னுடைய ரூபத்தை போல, தன்னுடைய சாயலை போல அவர் உருவாக்கின ஜனங்கள் தான் ஒவ்வொரு நாளும் இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்களே. அவர்களை சந்திக்கத்தான் மோசே கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? இந்த வார்த்தை மூலமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கர்த்தர் யாரை சந்திக்கிறார்? ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் ஜனங்களை கர்த்தர் சந்தித்து ஆகாரம் அருளினார். தேவன் யாரை சந்திக்கிறார்? தனிப்பட்ட நபரை மாத்திரம் அவர் சந்திக்கிற தேவன் அல்ல, அவர் தேசத்தை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த எருசலேம் என்கிற தேசம் இது அப்பத்தின் வீடா இருக்கிறது. இந்த அப்பத்தின் வீட்டுக்கே குறைச்சல் வந்துடுச்சு. அப்போ அங்கே தேவன் என்ன செய்கிறார்? ஆகாரம் அருளினார். தேவன் தேசத்தை சந்திக்கிறார். தேசம் மனம் திரும்பும் போது 2 நாளாகமம் 7:14 வாசிக்கும் போது,
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, என் நாமம் தரிப்பிக்கிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி யார் தேவனை தேடுகிறார்களோ தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், பொல்லாத வழியெல்லாம் விட்டு திரும்பினா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவன் தேசத்தை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஒரு தேசத்தில் குறைகள் இருக்கிறதோ, எந்த தேசத்தில் பாவங்கள் கூடிக்கொண்டிருக்கிறதோ, அந்த தேசத்தை தேவன் சந்தித்து சேமத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப எப்படி சந்திப்பாரா? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி, கோணலான வழியெல்லாம் விட்டு திரும்பி, பாவ வழியெல்லாம் விட்டு திரும்பி, கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டு திரும்பி, தேசத்துக்காக யாரெல்லாம் திறப்புல நின்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தேவன் தேசத்தை சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவன் தேசத்தை சந்திக்கிறார். நினிவே ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்தார்கள். நினிவே அழிக்கணும்னு அதை முடிவு பண்ணிட்டாரு. ஆனா ஒரு சான்ஸ் கொடுத்தார். நினிவேக்கு வார்த்தை அறிவித்தார். நான் 40 நாள் என்ன செய்வேன், நினிவேவை நான் அழிக்க போறேன் ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. எல்லாரும் பாவத்துக்காக தேவசமூகத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. மனம் திரும்பி ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்த்தார்கள். தன்னுடைய கையோட கிரியைகள் எல்லாம் சரிப்படுத்திட்டாங்க. அசுத்தமான கிரியை, பாவமான கிரியை, செய்கையெல்லாம் பாவம், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க மனம் திரும்பினதை கர்த்தர் பார்த்து தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டாராம். மனசாப்பட்டு நான் அழிப்பேன்னு சொன்ன அந்த பட்டணத்தை அவர் அழிக்காம அந்த பட்டணத்தை வாழ வைத்தார். அடுத்ததாக தேவன் யாரை சந்திக்கிறார்? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-6 வாசிக்கும் போது, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்குக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவர், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழைப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் என் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்ன செய்வாராம்? தடை செய்வார். கர்த்தர் கனவின் வழியாய் அந்த அபிமெலேக்கை கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்லுகிறார்? நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுக்கிறேன். அநேகர் அறியாமையினால் பாவத்தில் விழுகிறார்கள், தெரியாமையினால் விழுகிறார்கள், ஏமாற்றப்பட்டு பாவத்தில் விழுகிறார்கள். சிலதை உண்மையாத்தான் செய்யறாங்க, தவறா முடிந்து விடுகிறது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா? நாம் பாவத்தில் விழாதபடிக்கு நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்ம அப்படி இருந்தனால தான் இங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம பாவிகளா, நம்ம திருடங்களா, கொலைக்காரங்களா, விபச்சாரக்காரங்களா, இப்படி அசுத்தர்களா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வெளியே தூக்கி வீசப்பட்டிருப்போம். கர்த்தர் நம்மளை என்ன செய்தாரு? அவர் தெரிந்தெடுத்து நம்மளை சந்தித்தார். எதனால? நம்ம அறியாமையில் இருந்ததுனால நம்மளை சந்தித்து பாவத்தில் விழாதபடிக்கு நம்மளை என்ன செய்தார்? கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அறியாமல் செய்தனால் கர்த்தர் மன்னிப்பை கொடுக்கிறார். வேணுட்டு அறிந்து தெரிந்து, இது தப்புன்னு தெரிந்து, இது பாவம் தெரிந்து, இது அசுத்தம் தெரிந்து, இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சு வேணுக்கிட்டு போனா என்ன செய்வார்? ஆண்டவர் பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பார். தேவன் யாரை சந்திக்கிறார்? உத்தம இருதயத்தோடு வாழ்றவங்களை சந்திக்கிறார். அறியாம தப்பு செய்யறாங்களே, அதை வேதம் சொல்கிறது, அறியாமை நாட்களை கர்த்தர் பாராமுகம் போல் இருக்கிறாராம். பாராதவர் போல இருப்பார். அறியாமை நாட்களை கர்த்தர் மன்னித்து விட்டால், அறிந்திருக்கிற நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை காக்கிறார். நீ உலகத்துக்குள் போகிறாய் வருகிறாய், எத்தனை நபர்களை சந்திக்கிறாய் வருகிறாய், நீ பாவம் செய்யாதபடி உன்னை கர்த்தர் காக்கிறார். சில துணிகரமாய் போய்விடுகிறார்கள். கர்த்தர் உங்களை மீண்டும் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை சந்திக்கிறார்? அந்த உத்தம இருதயத்தோடு செயல்களை செய்கிறவங்களை கர்த்தர் சந்திக்கிறார்.
பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரங்க வாயிலிருந்து உன்னை தொடுகிறது, அது உன்னை நோக்கி வருகிறது, அது உன்னை சந்திக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? மனம் திரும்புகிறாய். கர்த்தர் உங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 64:5 வாசியுங்கள். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை சந்திக்கிறார். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை தேவன் சந்திக்கிறார். எப்போ பார்த்தாலும் அழுது அடிஞ்சு துக்க முகத்தோட எரிச்சலோட. ஆனால் யோனா பற்றி கேட்கிறார், நீ எரிச்சலாக இருப்பது உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்கிறாரு. காய்மா விகாரமா, பொறாமையோடு, முகநாடி வேறுபட்டு இப்படிலாம் இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வந்து உங்களை சந்திக்க மாட்டார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருந்தால் தேவன் உங்களை வந்து சந்திக்கிறார். நெகேமியா 8:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நிறைய வசனம் இருக்கு மகிழ்ச்சிக்கு. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? மகிழ்ச்சியா நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். 1 நாளாகும் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி எப்படி வரும் நமக்கு? அவர் ஸ்தலத்தில் இருக்கா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்ததாக, இந்த மகிழ்ச்சியா இருந்தால் மட்டும் போதாது, நாம் மகிழ்ச்சியா இருந்து அவருடைய நீதியை செய்ய வேண்டும். நாம் செய்கிற காரியம் எல்லாம் நீதி உள்ளதா இருக்க வேண்டும். தேவன் நம்மளை நீதிமானா இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். ஏனென்றால் நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்களை தான் கர்த்தர் அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். யோபு ஒரு நீதிமான், கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார். நோவா ஒரு நீதிமான், கர்த்தர் வந்து அவனை சந்திக்கிறார். பைபிள் எடுத்துக்கிட்டா நீதிமானா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கிறார். நீதிமானா இருந்தா கர்த்தர் நம்மளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நீதி என்றால் என்ன? அது உண்மை, சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியம், உண்மைனா என்னது? வேதமே சத்தியம், இயேசுதான் சத்தியம். அவர் அந்த நீதியை மகிழ்ச்சியோடு நீதியை செய்யணுமா? இயேசுவை பற்றி மகிழ்ச்சியோடு அறிவிக்கணும். இயேசு செய்த நன்மைகளை மகிழ்ச்சியோடு மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளை வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர். நாம் போகிற வழியெல்லாம் நம்ம அவரை நினைச்சுக்கிட்டே போனோம்னா நம்மளை என்ன செய்வாரா? நம்மளை சந்திக்க வருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, வழியிலே அழிவு, நீ வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவரை முத்தம் செய். வழியில் அழிவு இருக்கிறது. சங்கீதம் 142:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வழியில் கண்ணி மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ போகிற வழியில் என்ன வச்சிருக்குது? கண்ணிகள் மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:17 வழியில் விரியம் பாம்பு உனக்கு அடிக்க படுத்துக்கிட்டு கிடக்குது. உனக்கு அடிச்சு கொண்டு போட்டலான்னு சொல்லி என்ன செய்யுது? பாவம் படுத்து கிடக்குது. சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளின் வழியில நில்லாதே, போற வழியெல்லாம் பாவி உன்னை பாவத்தை இழுக்க பார்க்கிறான். வழியில் ஆபத்துகள் இருக்கிறது. அதனால தான் உபாகம் 6:7 சொல்லப்படுகிறது. வாசிங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. நீ வழியில் நடக்கும் போதும் அவைகளை குறித்தே நீ பேசு. எவைகளை குறித்து? தேவனுடைய வார்த்தை குறித்து நீ பேசு. நீ போகிற வழியெல்லாம் இயேசுவை குறித்து சிந்தி. இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்பொழுது யார்கிட்டலாம் அவருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த அவங்க வழியிலெல்லாம் இயேசுவை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. வழியில் அவர்களுக்கு அழிவு கிடையாது, வழியிலே கர்த்தர் எதிர்ப்படுகிறார். யாக்கோபு போகிற வழியிலே கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்படுகிறார். மோசே தன் வேலை செய்கிற வழியிலே கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்படுகிறார். வழியிலே கர்த்தர் எதிர்ப்படுகிறார். எம்மாவுக்கு போகிற சீஷர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, வழியிலே இயேசு எதிர்பட்டு அவங்களோடு கூட இணைந்து போகிறார்.
அது வழியிலே நாம் அவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போதும், யோசிக்கும் போதும், சிந்திக்கும் போதும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வழியிலே நம்ம என்ன செய்யணுமா? அவரையே நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மளை வந்து சந்திக்கிறார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையாகிய வழியில் நாம் அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வழி என்றால் நம்முடைய வாழ்க்கை ஓட்டமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆயுசு நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்கள்லாம் நீங்கள் யாரை நினச்சிக்கிடணுமா? இயேசுவையே நினைக்கணும். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி அதிகமாய் தியானிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வழியில் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? வழியிலே அவரை நினைக்கிறவங்களைத்தான் அவர் சந்திப்பார். சந்தித்து அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் இருக்கிறபடியினால், அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பதினால், கர்த்தரோட சந்திக்கும் நேரத்தையும் காலத்தையும் நீ அதை குறித்து அக்கறை இல்லாமல் தெளிவில்லாமல் இருந்தாய் என்றால் அதுக்கு கீழே நிறைய ஆபத்தான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபத்துகள் எதுவும் நமக்குடைய வாழ்க்கையில் வர வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்யணுமா? நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படு. ஆயத்தமா இல்லைனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தமா இல்லை, என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படும் மகளே, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படும் மகனே. அவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாரே. அவர் உங்களை சந்தித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கீங்களா? அவர் உன்னை சந்திக்கிற வேலையை நீ அறியாமல் இருக்காது. அவர் உன்னோடு கூட பேசும் வேலையை நீ அறியாமல் இருக்காது. அடுத்து நீ சந்திக்கிற வேலையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ராஜா. நீ சந்திக்கிற வேலையை நான் அசட்டையா எண்ணிடக்கூடாது. அவருடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் அவள் வந்து உன்னை சந்திப்பார். அவர் வந்து உன்னை சந்திப்பார். அவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நிறைவேற அவர் வந்து உங்களை சந்திப்பார். தேவ ஜனங்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்க நினைக்கிறவங்களை சந்திக்க வருகிறார். நீங்க ஆத்துமாதாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுடைய ராஜ்யத்தை நிரப்பணும்னு நினைக்கிறீங்களா? அழிந்து போற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சந்தித்து உங்க கூட வருவார். மகிழ்ச்சியாய் நீதியை தேடுகிறவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். மகிழ்ச்சியாய் நீதியை தேடணுமா? பாவம் செய்யாதபடி கர்த்தர் தடுக்கிறதுக்காக உன்னை சந்திக்கிறார். பாணி அவங்க சந்தித்து அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவெல்லாம் நிறைவாக்குங்க, கஷ்டங்கள்லாம் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் நீக்குங்க. ஆண்டவரே, பாரத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. அப்படியாய் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.